விக்ரம பத்தி ஏதோ ஒண்ணு எழுதியிருக்கலாம். ஏதோ ஒண்ணு அன்னைக்கு அன்னைக்கு டேயே இந்த டாபிக்க பத்தி பேசுற அளவுக்கு அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த எடுத்து வைக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு. அத ஃபர்ஸ்ட் பண்ணலைன்னு பார்வதி மேல ஒரு டிசப்பாயிண்ட் வைங்க. இப்போ நான் கமருதீன்ட்டயே நேரடியா என்னால ஈஸியா சொல்ல முடியிற ஒரு விஷயத்த, நான் மொட்டை கடுதாசின்ற பேர்ல நான் சொல்லும் பொழுது, அதுக்கு எழுதும் போதே பார்வதிக்கு தெரியும். இது வந்து நாளைக்கு ஆனா யாராவது ஆஷிக் சண்டே சொல்லுங்க ஜோ. ஆஷிக் இப்ப நான் மட்டும் அரோரா இடத்துல இருந்தா வச்சுக்கோயேன், ம். கம்மு கூப்பிட்டு எப்படி நான் எழுதுறேன் மொட்டை கடத்தாசி அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். பார்வதி அங்க அவ மொத்தமா முடிச்சு ஆல்ரெடி விட்டு போயிருப்பேன். நான் தான் இருக்கேன்ல அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆஷிக் இதுல ஒரு பாயிண்ட் நான் எனக்கு ஆட் புரியல. பண்றேன். ஆஷிக் ஒரே ஒரு பாயிண்ட். சாரிங்க ரோஷினி, கட் டவுன் பண்றேன்னா. இல்ல பிரச்சனை இல்ல. இல்ல பேசுங்க. என்னன்னா இப்போ கமருதீன் கிட்ட ஒன் ஆன் ஒன் பேச வேண்டிய விஷயத்த வந்து லெட்டர் எழுதுனதுக்கு காரணம் அது கமருக்கு மட்டும் போகணுமா, இல்ல கமருக்கு நான் அப்படி எழுதியிருக்கேங்கிறத பிரகடனப்படுத்தணுமா? அப்படி சப்பா ஒரு பாயிண்ட் இருக்கு. சூப்பர் அததான் நான் சொல்ல சூப்பர் வரேன். எக்ஸாக்ட்லி. அததான் நான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலா. இப்ப அரோராக்காக தான் இவன் இந்த லெட்டர் எழுதுறாளோன்னு தோணும். எனக்கு கிடைச்ச சென்ஸை நான் யூஸ் அரோரா பண்றேன். நாட் ஒன்லி அரோரா நீட் அரோராக்காக மட்டும் இல்ல, இங்க அரோராக்காக இல்ல, அங்க எல்லாருக்கும் தெரியும் இது என்ன. இது ஏன் சாரி ஜோ, நான் முடிச்சிடுறேன். அதாவது இப்படி ஒருவேளை எழுதும் பட்சத்துல இப்ப இந்த ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கமருதீன் கட்டாயமா ஒரு ரியாக்ட் பண்ணணும். இப்ப இந்த 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 ஒரு நிகழ்வுக்கு கமருதீன் ரியாக்ட் பண்ணணும்ல. ஒண்ணு சரின்னு சொல்லணும், இல்ல இல்லைன்னு சொல்லணும். இப்படி ரெண்டுல என்ன சொன்னாலும் கமருதீனுக்கு அடி இருக்கா இல்லையா? என்னடா அவன் வந்துட்டு நல்லா பேசுறதையும் பேசிட்டு இந்த மாதிரி ஒண்ணு பண்றான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒருவேளை கமருதீன் இல்ல வேணாம்னு சொன்னா இவருக்கு வேணும்னா ரெண்டும் வேணுமா இல்லைன்னா இல்ல அப்படின்னும் இருக்கு. நேத்து அவங்க பேசுனது, நேத்து ஸ்பேஸ் போட்டு கமருதீன் என்னவா பேசினாங்களோ அதுதான்ற மாதிரி அதுதான் கமருதீன்ற மாதிரி ஆகுறதுக்கு இது வழிவகுக்குன்னு சொல்றேன். இப்போ இது நீங்க நேரடியாவே சொல்லிடலாம். மொட்டை கடுதாசின்ற ஒண்ணு எப்படியோ பயன்படுத்திருக்கலாம். நீங்க ஏன் பார்வதி இப்படி பயன்படுத்திருக்கீங்கன்னு ஒரு கொட்டு வைக்கணும்னு நான் விரும்புறேன். அது இல்ல ஆஷிக், நான் அதை எப்படி பாக்குறேன்னா, பார்வதி வந்து நீங்க சீசன் ஸ்டார்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளோட டிபெண்டா தான் இருக்கு. அதாவது ஒரு எமோஷனல் சப்போர்ட் தேவை. எமோஷனல் சப்போர்ட் தாண்டி இப்ப அவ அழுதா கூட யாராவது வந்து இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல அவ போய் புலம்புறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறது இருக்கு. இப்ப போன வாரத்துல அந்த மாதிரி யாரும் இல்ல. எனக்கு என்னமோ அது ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கும். மேபி அரோரா ரொம்ப அந்த அட்டென்ஷன் அவ சைடு திருப்பலாம், கமருதீன் சைட திருப்பினதுனால இவளுக்கு எதுவுமே கிடைக்கலங்கிறது கூட இருக்கலாம். அதுக்காக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி திருப்பி கமருதனோட அட்டென்ஷன் கிடைச்சா ஒரு மாரல் சப்போர்ட் இருக்குமோ அப்படின்னு அவ நினைச்சு அதை யூட்டிலைஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல். இதுவுமே எண்ட் ஆஃப் த டே கேமுக்கு தான் பண்றா. பட் அவளுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஏன்னா நாளைக்கு வேணும்னாலுமே அப்படி அப்படி இப்ப நேர்ல போய் சொல்லிதான் பிரயோஜனம் இல்லாம போயிருச்சு ஆஷிக். ஏன்னா இப்ப அரோரா வந்து அவன் ஒரு சைடு இவன் ஒரு சைடு மாத்தி 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 தானே பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த. இல்ல அவங்களுமே பார்வதியுமே அதை பண்றாங்க, கமருதீனை பத்தி சொல்றாங்கன்னு தான் சொல்றேன். இப்போ நான் என்னன்னா நான் உன்னோட உன்னோட நின்னு நான் நீ சம்பந்தப்பட்ட சில கேஸை நான் ஏன் கேஸ் நினைச்சு நான் வாங்கிக்கிறேன். நான் சார் அது தப்பு இல்லை சார் இப்படின்னு சொல்லி உனக்காக நான் இது பண்ணும் பொழுது நீ எனக்கு அதே அளவுக்கு உண்மையா இருக்கியான்றது ஒண்ணு இருக்குல்ல. நீ எனக்கு அதே அளவு அந்த ஸ்டாண்டர்ட் அந்த கமருதீனுக்கு இருக்கு. ஆனா பார்வதிக்கு இல்லன்னு சொல்ல வரீங்க. பார்வதி அதை கன்ஃபார்மா பண்றாங்க. கமருதீனோட பிரச்சனை வந்துச்சு. இல்ல பார்வதினா கமருதீனோட பிரச்சனை வந்துச்சுன்னா கமருதீனை தூக்கி பஸ்ஸுக்குள்ள போட்டுருவா. ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாங்க. பார்ட் ஆஃப் த கேம்னு சொல்லிட்டு போயிடுவா. கொன்னுட்டேன் ஏன்னு கேட்டா இல்ல நான் அப்பதான் உயிர் வாழ முடியும், சாவு அப்படின்றோம். ஆனா அதெல்லாம் சர்ப்ரைஸ் இல்ல நமக்கு, அவ பண்ணுவா. எனக்கு இது எங்க சர்ப்ரைஸ். அப்பவும் ஒரு கூட்டம் சொல்லும், இல்ல அப்பவும் ஒரு கூட்டம் சொல்லும் இது கரெக்ட் தான், அதான் ஃபெமினிசம். ஃபெமினிசம்ல பிட்ரேல் பண்ணிட்டா, துரோகம் பண்ணிட்டா, ஆச்சு புச்சும்பாங்க. இல்ல ஜஸ்டிஃபை பண்றாங்க. ஆமா அவளுக்கு அது வேணும். ஆமாங்க அதாங்க கரெக்ட். ஆமா இவ எவ்வளவு லவ் பண்ணிருக்கா, அவளுக்கு உண்மையா இல்லாம அரோரா கிட்ட போனால இது அவனுக்கு தேவைதான், வேணும் அவனுக்கு அப்படின்றாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், எனக்கு அண்ணான்னு சொன்ன ஒருத்தனை தான் நீ திருப்ப பேசின. இப்படி எல்லாம் நான் வர்றது ரோஷினி ஏதாவது கருத்தா பேசும்போது தான் அப்படி காணாம போயிடும். ஸ்பேஸ் இப்ப இருக்குமா இல்லையான்னு தெரியலையே. ரோஷினியில பிடிச்ச விஷயமே அதான், கருத்தா பேசுவாப்புல காணாம போயிடுவாப்புல. இன்டைரக்டா அடிக்கிறாரு. இல்ல ஹலோ டேரக்டா தானே பேசிட்டு இருக்கேன். நானும் மொட்டை கடைதாசி யாரையும் மொட்டை அடிக்கல. நீங்க மொட்டை கடைதாசி எழுதுனா யாருக்கு எழுதுவீங்க ஜோ உங்க ஷோக்கு? விஜய் சேதுபதிக்கு எழுதுவாங்க. என்னன்னு இதெல்லாம் ஒரு ஷோன்னு காசை வாங்கிட்டு எங்க டேட்டா பேக்கை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே.
இதெல்லாம் நியாயமா? கைஸ் 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 ஒரே ஒரு நிமிஷம். சிவா சிவா ப்ளீஸ் சிவா, ஏன் சிவா இப்படி பண்றீங்க? ஆல்ரெடி நான் ஃபுல் பக்ல இருக்கேன் சிவா. சிவா வந்தா தூக்காதீங்க கோஹோஸ்ட் ப்ளீஸ். ரிக்வெஸ்டா கேக்குறேன். ஏ ஏகப்பட்ட என்னாச்சு? இல்ல நான் சரியான பக்கு. சிவா வந்து மேல பக்கு குடுத்துட்டு போயிடுறாப்ல. நான் இவ்வளவு நேரம் வெளில கிடக்குறேன். என்னது பக் குடுத்துட்டு போயிடுறாப்லையா? ஆமாண்ணா. என்னடா இது இப்படி அதான் இது சொல்றீங்க? ஏதோ அது டேக் டீம் ரெஸ்லிங் டேக் டீம் மேட்ச் மாதிரி டேக் கொடுத்துட்டு போயிட்டாருன்ற மாதிரி. ரொம்ப தேவையில்ல. இல்ல நான் ரொம்ப நேரமா ஒரு ஸ்டேட்மெண்ட்ட இங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா நான் வெளில கிடக்குறேன். ஏன்னா இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசினேன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப பாருவுக்கு அகேன்ஸ்டா கமருதீனுக்கு ஃபேவரா என்னாட்டு வருஷப்படுத்த முடியும். பாரு எந்தெந்த பிளேஸ்ல என்னென்ன பேசினா கமருதீன அண்ணான்னு சொன்னா, சாக்லேட் கவரோட சாப்பிடாம கவர் இல்லாம சாப்பிட்டா கரெக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி அடுக்கலாம். சரியா? ஃபீலிங்ஸ் இருக்குன்னா, அப்ப நான் என்ன சொல்றேன், இப்படியெல்லாம் பேசின ஒருத்தி நல்லவ. பெர்ஃபெக்ட். எந்த தப்பும் பண்ணல. அங்கங்க கமருதீன் பக்கம் போனது மட்டும் தான் தப்பு. அப்படின்னா, எனக்கு ரோஷு எனக்கு ம், ஒரே ஆசைதான். கம்மு ஃபேன்ஸ் கிட்ட கேட்கறது. ம். இந்த மொத்த கம்பைலேஷன் ஆஃப் கம்மு அண்ட் பாரு ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் இது ஒரு கம்பைலேஷன் வீடியோவா ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஆமா we குரு. will be enjoying. உண்மையாவே குரு. நான் நிஜமாவே சொல்றேன். அதாவது இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஒண்ணு, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஒண்ணு. அட்லீஸ்ட் ஓகே. தே இந்த வில் பக்கம் ஷட் ஒரு தேர் குத்து, மவுத். தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து. அந்த மொமெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் டிஎம் பாருங்க ஆமா வாட்ஸ்அப். பாத்துட்டேன். இல்ல அதுதான் குரு நான் இது ஏன் சொல்றேன்னு சொல்லிடுறேன். என் நாட்டு இப்போ வரைக்குமே 2 விஷயத்த ஓவர் கம் பண்ண முடியல. எனக்கு கமருதீனை பிடிக்கும். நான் திருப்ப சொல்றேன். பிக் பாஸ் கமருதீனை இல்ல. வெளிய கமருதீனை எனக்கு பர்சனலா பிடிக்கும். ஓகேவா? பிக் பாஸ்ல இருக்க கமருதீனை எனக்கு பிடிக்காது. நான் இன்னைக்கு வரைக்கும் ஓட் போட்டது இல்ல கமருதீனுக்கு. நான் யாருக்குமே ஓட் பண்ணது இல்ல இன்ஃபேக்ட். ஓகேவா? இப்ப நான் என்ன சொல்றேன், ம், ம், கமருதீன் காணா போயிட்டாங்க. மறுபடியும் காணாம போயிட்டாங்க. எனக்கு இல்ல இருக்கேன். கேக்குதா? கேக்குது. ஆசிக்கு மடிப்பாக்கம் தான் ஆசிக்கு. நீயே போன் அடிச்சனா இங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிறேன். இவன் தாங்க இந்த கௌசிக் தாங்க அந்த குறுக்க கௌசிக். கமருதீன வந்து அப்யூசர்ன்னு சொல்றதோ, கமருதீன வந்து பீடோஃபைல்ன்னு சொல்றதோ என்னாட்டி இப்போ வரைக்குமே அக்செப்டே பண்ண முடியாத ஒண்ணு. அவன் எதிர்க்க இருக்கிற ஒருத்தங்கள நல்லவங்கன்னு காட்டுறதுக்காக கீழ இருக்கிறவங்கள கிரவுண்ட் ஃப்ளோர் இல்ல தோண்டி புதைக்கிறீங்க. தட்ஸ் வெரி ராங். மியூச்சுவல் கன்சென்ட்ல வர எதுவுமே அப்யூஸ்ல வராது. ஏன்? எனக்கு இத ஆர்கியூ பண்ண தெரியாம இல்ல. நான் ரொம்ப அன்பா இருக்கிற ஒருத்தங்க கிட்ட என்னாட்டு இத இவ்வளவு காட்டமா என்னாட்டு வைக்க முடியல. என்னாட்டு பேச முடியல. இல்ல, அவ்வளவுதான். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் ரோஸ். ம், எனக்கு இன்னைக்கு மட்டும் யாராவது பதில் சொல்லுங்க. பெண்கள் தான் சொல்லணும். ம். லைஃப்ல நாம ஒருத்தன் நம்மள பேட் டச் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் பண்றதெல்லாம் குட் டச்னு சொல்றதுக்கோ ஃபீலிங்ஸ் அவன் மேல வருமா? கண்டிப்பா வராதுண்ணா. எனக்கு இந்த வராது. கொஸ்டின் மார்க் நிச்சயமா ரொம்ப வராது. நாளா இருக்கு. ஆஸ் அ விமன் நான் சொல்றேன் வராதுண்ணா. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் தொடுற ஒவ்வொரு டச்சுமே அவன் இந்த ஒரு படத்துல சொல்லுவாரு கருப்பாமூச்சி விடும் இரிட்டேட்டிங்கா இருக்கும். கம்ஃபர்ட் அதாவது ட்ரஸ்ட் இல்லாத இடத்துல ஒருத்தன் தொட்டாலே அது தப்பா தான் இருக்கும். நாங்க கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டேன்னா எனக்கு நானா இருக்க இதுக்குத்தான் மாட்டேன். வித்தியாசம் தெரிய மாட்டேது தங்கம். இது இது எப்படி சொல்றாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு அப்படி தோணுச்சு. பட் இப்ப உங்களுக்கு இப்படி தோணுது. தப்பு இல்ல. அவங்க பவுண்டரி செட் பண்ணிக்கிறாங்கன்றாங்க. நான் இதுக்கு அதுக்கப்புறம் அவன் தானே க்ளோஸே ஜஸ்டிபிகேஷன் ஆனாங்க. அந்த க்ளோஸ்னஸே அந்த நீ அந்த இது சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆச்சு. ஏ அதான் குரு இத எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னு நான் சொல்றேன் ஜோனா. அதுக்கப்புறம் அவன் திருந்திட்டான் 2 நாளுக்கு அப்புறம் சொன்னா என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்றேன் அவன் அப்யூஸ் பண்ணல உன்ன. நீ 2 நாளுக்கு அப்புறம் வந்து ஓப்பன் அப் பண்ண. நீ கம்ஃபர்ட் ஜோன் அவனுக்கு குடுத்து நீங்க 2 பேரும் மியூச்சுவலா இருந்தீங்க. இது இது எப்படி 2 நாள் கழிச்சு வந்து ஒருத்தன அக்யூஸ் பண்றது சரியா? இப்ப நான் அப்படியே மாத்தி இத சொல்லவா? பசங்களுக்கு அப்யூஸே நடக்காதா? பாரு கம்ருதீன் அப்யூஸ் பண்ணா நான் சொல்லவா? ஏத்துப்பாங்களா? இப்படி ஒரு நரேட்டிவ் நான் செட் பண்ணி, நான் ஒரு ப்ரொபகண்டா பண்ணி, கமருதீன் ஃபேன்ஸு எல்லாத்தையும் தூக்கி இப்ப எனக்கு என்ன வேதனையா இருக்குன்னா, பார்வதிக்கு நெறைய இடத்துல அது எப்படி சப்போர்ட் பண்ணது ரோஸு? கமருதீன் ஃபேன்ஸு. இல்ல. அது எப்படி ரோஸு? பொண்ணுக்கு நடந்தா தான் அபியூஸ். பையனுக்கு நடந்தா அது அபியூஸே கிடையாது. ஐ ஐ ஐ ஃபீல் சோ பேட். ஐ நெவர் எவர் எக்ஸ்பெக்டட் இந்த எக்ஸ்ட்ரீம்ல இறக்கி போய் ஒரு கண்டஸ்டன்ட்ட ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு.
சரி, அதுல எனக்கு என்னன்னா, எந்த எந்த கான்டெக்ட்ல இவனுங்க ஃபீட் ஆஃப் வைல்ட்னு சொல்றானுங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்ல இன்னும். அப்யூசரே எந்த கான்டெக்ட்ல சொல்றாங்கன்னு சொல்ல. எந்த விதத்துல அப்யூசர்? வெர்பல் சரி, அப்யூசரா? அப்யூஸ் பிசிக்கல் இல்ல அப்யூசரா? அபியூஸ்ல கூட கெட்ட வார்த்தை அப்யூசர் கூட பயன்படுத்தினாரு, சரிதான், அடிக்க போனாரு, ஏதாவது அதெல்லாம் ஓகே சொல்லிடலாம். ரோஸ். ஃபீட் ஆஃப் வைல்ட்னு சொல்றதுக்கு அங்க எதுவுமே அதான் இல்ல. அவங்க பார்வதி கிட்ட எப்படி சொல்ல எப்ப நான் முடியும்னு கெட்ட எனக்கு வார்த்தை புரியலையே. பேசினா? பார்வதி கிட்ட எப்ப நான் கெட்ட வார்த்தை பேசினா? அங்க ஒரு இல்லப்பா பார்வதி கிட்டயோ யாருக்கிட்டயோ ஓகேவா, அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, காட்டியிருக்க மாட்டாங்க. ஓகே, அது அது அசிங்கமான வார்த்தையாவே இருக்கட்டும். இப்ப அரோரா பேசலையா, கம்முவ, அந்த மாதிரி கெட்ட வார்த்தை இருக்கட்டும். ஓகேவா, அது அவங்க 2 பேரோட மியூச்சுவல். அந்த கெட்ட வார்த்தையை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கல அப்படின்றது அவங்க விருப்பம். ஓகேவா, பட் பீடோஃபைல் புரியல, எப்படி அடையாளப்படுத்துவீங்க? எனக்குமே புரியல. அது என்ன கான்டெக்ட்ல சொல்றானுங்கன்னு தெரியல. சீரியஸ்லி அது மட்டும் எனக்கு புரியல. இல்ல, தன் வசம் அப்படின்ற வார்த்தையே உங்களுக்கு வந்து கேரக்டர் அசாசினேஷனா இருக்கு அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் கூட புரியாம, அத கூகுள்ல கூட சர்ச் பண்ணாம உங்களுக்கு அது அப்படி இருக்கு அப்படின்னா, இது எப்படி இருக்கு? இது பேர் என்ன? அதான் நான் ஏதோ ஒரு இடத்துல நான் பாருக்கு சப்போர்ட் பண்ணி, பாருக்கு ஃபேவரா வச்சும் 4 பாயிண்ட் பேசிக்கிட்டு இருந்தேன். பாரு சப்போர்ட்டர் பேர் வாங்கினாலும் பரவாயில்லன்னு. நான் ஐ ஹேவ் மேட் வெரி ஷூர். எனக்கு அந்த அந்த மொமெண்ட் சரின்னு பட்டுச்சுன்னா, அந்த கண்டெஸ்டன்ட் பண்ணது இல்ல இல்ல, சரி. இப்ப அவ்வளோதான். எனக்கு பாரு பண்ற டாக்ஸிசிட்டிய விட பாருவே பரவாயில்ல, இவங்க பண்ற டாக்ஸிசிட்டின்னு தான் அதிகமா இருக்கு. சொல்லுங்க லியோ. ஏன்னா பாருவோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டே வீட்டுக்குள்ள வந்து உமன் கார்டு எடுக்காதம்மா, தனியா ஆடுமா, உன் வேலைய பாருமா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணாதம்மான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பாருவோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. பாரு எல்லாத்தையும் தலையாடிட்டு வெளில வந்து உட்காந்தாச்சு. ஏன்னா எதிர்த்து பேச முடியாது, ஏன்னா அது ரெக்கார்டட் வீடியோ, இல்லைன்னா எடுத்து பேசியிருப்பாங்கன்னு வச்சுக்கோ. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் அவன் பாட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வெளியில இருக்கிறவங்க எவ்வளவு கமெண்ட் வருது எனக்கு. இல்ல இது நான் ஆக்சுவலா ஒரு பிம்பமான ஒரு மார்க்கெட்டிங் ரோஷினி. அதாவது எல்லா ரிவ்யூவர்ஸ் உடைய வீடியோக்கு கீழே போயிட்டு பாருக்கு சப்போர்ட் இருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிடுவாங்க. எல்லா பாரு அகைன்ஸ்டா இருக்க போஸ்ட்லயும் கீழே போய் அதை போட்டுருவாங்க. அதே போல விஜய் டிவியோட ப்ரொமோலையும் அவங்க இருக்காங்களோ இல்லையோ அது கீழே போட்டுருவாங்க. அண்ட் நம்மளுக்கு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஒருவேளை பாரு நல்லவங்களோ அப்படின்னு ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸும் பாரு பக்கம் ஜம்ப் பண்ற அளவுக்கு ஒரு கிரியேட் பண்ணிடுவாங்க. இந்த 2 நாள் வேலை பார்த்தாங்க 2 நாள் வேலை பார்த்தாங்கன்றாங்களே, அடேய் உங்களை பெத்த அம்மா 25-30 வருஷம் வேலை பார்த்தாங்கடா, அவங்களுக்கு என்னைக்காவது போய் கையை கொடுத்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றீங்களாடா? யாரா நீங்க? யாரோ ஒரு அம்மாவுக்கு வெளியில உட்காந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 2 நாள் வேலை பார்த்தாங்களாம். அந்த 2 நாள் வேலை பார்க்க தானே அவங்க காசு வாங்கியிருக்காங்க. அவங்க போய் 55 நாளும் வேலை பார்க்க தானே காசு வாங்கியிருக்காங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ள பாத்திரம் கழுவணும், கக்கூஸ் கழுவணும், வீடு துடைக்கணும், இதெல்லாம் சேர்த்து தானே அவங்களுக்கு பே பண்றாங்க. 15 பேருக்கு அவங்க சமைச்சு போடணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் வச்சாலும் அதான் அவங்க தான் இப்ப 2 பேர் தான் அதை பண்ணணும் அப்படின்னு பிக் பாஸ் எதுக்கு சொன்னாரு? அப்ப அது ஃபேரா? 15 பேருக்கும் 2 பேர் தான் எல்லா வேலையும் பண்ணணும்னு திவ்யாவையும் சாண்ட்ராவையும் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அவங்க அந்த வேலையை பார்த்தாங்களோ இல்லையோ, வாட் எவர் இட் இஸ், பண்ண சொன்னாரா இல்லையா? பட் 2 பேரும் பண்ணாங்களா அப்ப இல்லையா ஜோ? அங்க திவ்யாவும் சாண்ட்ராவும் என்னங்க? பண்ணாங்க. ஐ அக்ரி டு யுவர் பாயிண்ட். திவ்யாவும் சாண்ட்ராவும் அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. பட் 2 பேரும் மியூச்சுவலா பண்ணாங்களா இல்லையா? இங்க வந்து எஃப்ஜே அதைத்தாங்க பண்ணாங்களா சொல்ல இல்லையா? இல்ல இல்ல வரேன். அதுதான் நான் சொல்ல வரேன். சரி, ஓகே. இப்ப எஃப்ஜே பண்ணல, பார்வதி பண்ணிட்டாங்க. ஓ சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதை கடந்து போயிடலாம். ஆனா இந்த 2 நாள் அவங்க வேலை பார்த்தாங்கன்றதுக்காக 53 நாள் அவங்க பண்ண டாக்ஸிசிட்டியை ஒயிட் வாஷ் பண்ணா அது எப்படி கரெக்டா இருக்கும்? அப்ப நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்டு 2 நாள் வேலை பார்த்துட்டா மன்னிச்சிருவீங்களா? இல்ல நான் அப்படி ஓகேவா? சொல்லல. இப்போ அவங்க அவங்க டாக்ஸிக் பண்றாங்க, இல்ல ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்காங்கன்னா நம்ம அதையும் தான் அட்ரஸ் பண்ணி பேசுறோம். ஓகே, நம்ம இல்ல இல்ல stop நித்யா, பேசுறோம். நம்ம அதையும் தான் அட்ரஸ் பண்ணி பேசுறோம். ஆனா இப்ப ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அதை நம்ம அட்ரஸ் பண்ணி பேசிட்டு இதைதான் பெருசா பேசுறோம். இதே போர்ஸுக்கு நம்ம அதை பேசவே இல்ல. பிகாஸ் இப்ப அதே போர்ஸுக்கு லிட்டரலி அவ்வளவு ஸ்க்ரூ பண்ணிருக்காங்க. நாட் ஒன்லி எஃப்ஜே, இன்க்ளூடிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்க்ளூடிங் டீச்சர்ஸ். ஒன் டீச்சர் மட்டும் ஏன் நான் ஸ்க்ரூ அதுதாங்க சொல்றேன். ஒன் செகண்ட் ஜோ, ஒன் செகண்ட். நான் இப்படி வைக்கிறேன் சொல்லுங்க. உங்ககிட்ட. வை நாட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு எஃப்ஜே அசிஸ்டன்ட் வார்டனையோ இல்ல மத்த டீச்சர்ஸையோ ஏன் வந்து அந்த ஸ்க்ரூவோ இல்ல அந்த இரிட்டேஷனோ ஏன் மத்தவங்களுக்கு கொடுக்கல? வை ஒன்லி இட் இஸ் வார்டன்? வை இட் இஸ் ஒன்லி வார்டன் மிஸ் வசந்தி?
என்னோட கொஸ்டின் அதுவா இருக்குல்ல. அவ்வளவு ஸ்க்ரூ பண்ணும்போது அப்ப அவங்க எப்படி எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணணும்? கூட இருக்கிற அசிஸ்டன்ட் வார்டனும் ஒரு சப்போர்ட்டும் பண்றது இல்ல. இதுல கை ஒண்ணு கட் பண்ணதுக்கு ஒரு டிராமா ஹி கிரியேட்டட். இப்ப நான் சொல்லிடுவா. எஸ். அதாவது இப்ப நீங்க அந்த மொத்த பேர்ல எல்லாருமே பாருக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க நீங்க சொன்னீங்க, கரெக்டா? இதெல்லாம் மாற்று கருத்து இருக்கா? ஆமா. இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த டாஸ்க்ல எல்லாரும்லாம் கிடையாது. மொத்தமே 4 பேர் தான் பாரு அகைன்ஸ்டா இருந்தாங்க. ம். நீங்க எல்லாரும் சொல்றதே ஒரு ஜெனரலைஸ்டு கண்டென்ட். இல்ல. ரம்யா ஜோ அகைன்ஸ்டா இருந்தாங்களா? சுபிக்ஷா அகைன்ஸ்டா இருந்தாங்களா? சாண்ட்ரா அகைன்ஸ்டா இருந்தீங்க பாத்தீங்களா? இல்ல ஜோ, சி இல்ல வினோத் அகைன்ஸ்டா இருந்து பாத்தீங்களா? இல்லங்க, இல்ல ஒரே நிமிஷம் நான் சொல்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. நான் வந்து டாஸ்க் அந்த ஸ்கூல் டாஸ்க்ல ஒரு அந்த டாஸ்க்ல தாங்க சொல்றேன். எனக்கு நீங்க இது குடுக்கலன்னு அவங்க எல்லா இடத்துலயுமே கேட்டிருப்பாங்க. எனக்கு டைமுக்கு ஏன் லஞ்ச் வரல, எனக்கு டைமுக்கு ஏன் டீ வரல. அது திவ்யாவும் கேட்டிருப்பாங்க, ரம்யாவும் கேட்டிருப்பாங்க. ஏங்க அது அவங்க டாஸ்க்குங்க. அது அத அவங்கள பழி வாங்குனது யாரு? எஃப்ஜே. எஃப்ஜே தப்புன்னு சொல்லுங்க, 100% அக்ரி. ஓகேவா? அவங்கள வெறுப்பேத்துன விக்கல் விக்ரம் தப்புன்னு சொல்லுங்க, 100% அக்ரி. ஓகேவா? இப்ப டீ காஃபி கேட்கறவங்க டீ காஃபி கேட்பாங்க. ஏன்னா அந்த வீட்ல டீ காஃபி குடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த இடத்துல அவங்க வசந்தி அவங்க எப்படி கேரக்டர்ல மெயின்டைன் பண்றாங்களோ அந்த டாஸ்க்கு நம்ம சபாஷ் குடுத்துடலாம். தப்பே கிடையாது. இந்த டாஸ்க பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்வதி 100% நல்லா பண்ணாங்க. அதுல எனக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஓகேவா? பட் இந்த ஒரு டாஸ்கை பேஸ் பண்ணி இதை வைத்துக்கொண்டு அவங்க தான் 100% கேம் வின்னர், அவங்க தான் ஷோ ரன்னர் அப்படின்னு ஒரு டேக போட்டு அவங்க பண்ண டாக்ஸிசிட்டிய ஒயிட் வாஷ் பண்ணிட்டு நாம கடந்து போயிடலாமா? இந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. இப்ப யாருமே அப்படி பண்ணலையே. அப்படிதாங்க பண்றாங்க. யாரும் பண்ணலன்னு நீங்க யாராவது சொல்றீங்களா கைஸ்? பட் ஃபேன்ஸ் அப்படிதானே பண்ணுவாங்க ஜோ. ஃபேன்ஸ் அப்படிதானே பண்ணுவாங்க. நான் இப்ப அதான் சொல்றேன், பண்றாங்கன்னு சொல்றேன் நித்யாஜி. நீங்க பண்ணல, நீங்க ஒரு நடுநிலைவாதின்னு நான் நம்புறேன். ஆனா மத்தவங்க அத பண்றாங்க. அத half an hour இல்ல, ஒரு கிட்டத்தட்ட 24 hours பேச வச்சா கூட பண்ணுவாங்க. நித்யா பட் இங்க நீங்க பாருங்களேன். அகைன்ஸ்டா இருக்கிறது கேட்டீங்க இல்லையா? சப்போர்ட்டிவாவும் இல்லல்ல ஜோ. ரம்யா ஜோவோ சாண்ட்ராவோ சப்போர்ட்டிவாவும் இல்லல்ல. சப்போர்ட்டிவாவும் யாரும் இல்லாதப்போ அதாங்க 0 இஸ் பெட்டர் தேன் நெகட்டிவ்ங்க. ஆல்வேஸ் நான் சொல்லுவாங்க அத. நான் இத அது கரெக்ட். படிக்கிறேன். இத கேளுங்க. இதுக்கப்புறம் சொல்லுங்க. இது வந்து அ அ அதாவது எந்த அளவுக்கு அதர் சைட்ல இருக்குன்னு. ஆஸ் அ விமன் ஃபர்ஸ்ட் தப்பா தோணும். பட் பாருக்கு அந்த வீட்ல பேச ஆள் இல்ல. சோ பேசும்போது அந்த அஃபெக்ஷன் கமருதீன் மேல வருது. கமருதீனுக்கு எவ்ளோ கேவலமான கேம் ப்ளே பண்றான். அவன் பார்வ ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கான். பொண்ணுங்களே பொண்ணுங்களே நோண்டுங்க. கமருதீன் இன்னும் 3 நாளுன்னு என்ஜாய் பண்ணட்டும். இப்ப கமருதீன் எந்த பொண்ண நோண்டி என்ஜாய் பண்ணி அந்த வீட்ல இருக்கான்னு எனக்கு யாராச்சும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுங்க. பட் நீங்க 2-3 கமெண்ட் எடுத்துட்டு ஜெனரலைஸ் பண்றீங்க ரோஷினி. எல்லா நான் பாரு ஜெனரலைஸ் ஃபேன்ஸும் அப்படி கிடையாது. பஞ்சாயத் நேத்து ஸ்பேஸ்ல நான் லிட்டரலா போய் அதாவது நான் பேர் சொல்லி சொல்றேன். டாம் ஸ்பேஸ். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. டாம் ஸ்பேஸ்ல நான் லிட்டரலா போய் ஆர்கியூ பண்ணிட்டு ஒரு கட்டத்துல இதுக்கு மேல நான் ஆர்கியூ பண்ணா நான் டாம் கிட்ட இல்ல ஒருத்தவங்கள இல்ல என்டையரா ரோஷினி. இரு மகிமா நான் முடிச்சிடுறேன். என்டையரா நான் அகேன்ஸ்டா நின்றுவேணும்ன்ற ஒரு ரீசனுக்காக நான் அக்ரி டு டிஸ்அக்ரில கூட இதுல வந்து நிக்க மாட்டேன் டாம் அப்படின்னு மூஞ்சிக்கு நேரா நான் சொல்லிட்டு வந்தேன். நான் ஒரு 3-4 தடவை டாம்கிட்ட சொல்லிட்டேன். இத பண்ணாதீங்க. இது அப்படி கிடையாது. கமருதீன குறை சொல்லுங்க. நான் வேணாம்னு சொல்றேன். கமருதீன் பண்ண தப்பா சொல்லுங்க. நான் வேணாம்னு சொல்லல. ஆனா மொத்தமா ஒரு நரேட்டிவ் செட் பண்றது இருக்குதா, அது கான்ஸ்டன்டா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இதுவுமே ஒரு நரேட்டிவ் தான். 4 பொண்ணுங்கள நோண்டுங்க. அங்க எந்த 4 பொண்ணுங்கள கமருதீன் நோண்டுறான்னு எனக்கு சொல்லுங்க. இல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க ரோஸ். அதையும் சேர்த்துக்கோ. இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஆமா நேத்து நான் அதான் சொன்னேன். டாம் நீங்க பேசுறதுல எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க இவ்ளோ காட்டமா விமர்சனம் வைக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க வைக்கும்போது 4 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. நீங்க வைக்கிறத சரியா வைங்க தான் நான் போய் சொல்லிட்டு வந்தேன். இப்பவும் சொல்றேன். அவன அப்யூசர், அவன பொம்பள பொறுக்கி இதெல்லாம் சொல்லும்போது நான் என்ன சொல்றேன் அது தப்பு. மியூச்சுவல் கன்சென்ட்ல நடக்கிற எதுவுமே அப்யூஸ் கீழ வராது. பீடோஃபைல் கிடையாது. அவன் பொம்பள பொறுக்கி. அப்ப நான் வைக்கவா பார்வதி ஆம்பள பொறுக்கின்னு ஒத்துப்பாங்களா? அப்ப என்ன நரேட்டிவ் நீங்க செட் பண்ண ட்ரை பண்றீங்க? நான் நேத்து வரைக்கும் பார்வதிக்கு சப்போர்ட்டா தானே பேசிக்கிட்டு இருந்தேன். கமருதீன் இப்படி பண்றான். ஐயோ! இவனுக்கு வேற வேலை இல்ல. இத நான் சொல்லாமயா இருந்திருக்கேன்?
இவ்ளோ அகேன்ஸ்டா நின்று கமருதீனுக்காக இப்படி பண்ணுவீங்க, பார்வதி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா அப்ப நான் கமருதீனுக்கு நிப்பேன். ஏன் மென் விமன் அத பண்ணும்போது விக்டிம் கார்டு எடுக்கலாம்னா நான் கமருதீன் விக்டிம் கார்டுலாம் இருக்கல, கமருதீன் பக்கம் நியாயம் பேசுறேன். பார்வதி தான் விக்டிம் கார்டு எடுத்துக்கிட்டு இருக்கா, நான் கமருதீனுக்கு நியாயம் பேசுறேன். சொல்லுங்க பஞ்சாயத்து. இப்ப நான் என்ன கேக்குறேன் கைஸ், இப்ப சீசன் 7ல பார்வதி மாயா அவர்கள் வந்து பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க. வேர் தே செட் தட் தே ஆர் நாட் சேஃப். கரெக்டா? அதுக்கும் கமருதீன் பேட் டச் பண்ணாரு, ஐ எம் நாட் அந்த சேஃப்னு ஃபீல் பண்ணாத பார்வதிக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல. அதான் ஜோ அதுக்கு ஏதோ லெட்டர்லாம் கொடுத்து இதை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னாராம்ல பிக் பாஸ். யாரோ ஆமா, தலையோ பிக் யாரோ பாஸ் இல்லைன்னு கூப்பிட்டு சொன்னாங்க. போயிட்டு உட்கார வச்சு 2 பேரையும் உட்கார வச்சு இந்த கண்டென்ட்ட பேசாதீங்கன்னு மூடி மறைக்கிறாங்களே தவிர, ஏன் மூடி மறைக்கணும்? ஏன் வெளியில கூட்டு வந்து பேசி இது இது நீங்க பண்ணது தப்புன்னு பார்வதின்னு சொல்ல வேண்டியதானே? அதை ஏன் மூடி வச்சாங்க? அப்ப பார்வதியை காப்பாத்துறாங்களா பிக் பாஸ்? தெரியலையே. என்கிட்ட இதுக்கு ஆதாரமே நம்ம வாட்டர் மெலான் பேசுனது என்கிட்ட இருக்கு. அந்த ஃபுட்டேஜ் வேணும்னா நான் போட்டுக்கிறேன். என்னால அதை சேனல்ல தான் ஒளிபரப்ப முடியாது, என்னால சோசியல் மீடியால ஒளிபரப்ப முடியும். அப்ப கண்டென்ட் என்னன்னா இதுல ரொம்ப சிம்பிள். இவங்க வந்து பார்வதியை வந்து அந்த விஷயத்துல காப்பாத்திட்டாங்க. ஓகே. அண்ட் அவங்க சேனல் ட்ரை பண்றது அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி தான். ஆனா அண்ணா நான் ஒண்ணு ஜென்யூனா கேட்கவாண்ணா, இப்ப பார்வதிய நம்மளுமே அந்த விஷயத்துல இவ்ளோ காட்டமா அடிக்கல, ஏன் அடிக்கல? ரொம்ப அவளை தப்பான ப்ரொஜெக்ஷன்ல போயிடும்ன்ற இன்டென்ஷன் நமக்குமே இருந்துச்சு தானே. பட் நான் லைட்டா அடிச்சேன் இல்ல ரோஷினி, நான் லைட்டா ஒத்துக்கணும்ல. அடிச்சேன். இப்போ நான் பொதுவா கேட்கவா, இதே ஜோக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு இப்படி நடக்கும்போது இந்த லைட்னஸோட அடிச்சிருப்பீங்களா? இல்ல நமக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சோ தெரியலையோ, ஆனா அது பொண்ணு அப்படின்றதுனால எனக்கு ஒரு லைட்டா தான் அடிச்சேன். அந்த பொது கருத்து நமக்கு இருந்துச்சுல, நம்ம அப்படி லைட்டா ஓகே அவ பண்ணது தப்பா, அந்த தப்பா விமர்சனம் பண்ணலான்றதோட நம்ம நிறுத்திக்கிட்டோம்ல. ஆனா அது ஏன் அதர் எண்ட்ல இல்ல? அதன்ற இருக்காது ரோஷு. ஏன்னா அவ இப்ப பையனா? 100 தப்பு பண்றவங்க இல்ல 100 தப்பு பண்றத நம்மளால டெய்லியும் சொல்லிட்டு இருக்க முடியும். அவங்களுக்கு 1ஓ 2ஓ தானே கிடைக்குது, அதெல்லாம் ஊதி பெருசாக்கி அதை பத்தியே பேசிட்டு இருக்க முடியும். அதான ஆக்சுவல் உண்மை. சோ இப்ப இது இது எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப நம்ம பார்வதியை பத்தி பேசிட்டு இருக்கோமா, இதே போலதான் மாயாவை பத்தி பேசிட்டு இருந்தோம். மாயாவை கூட்டு போய் சேர்ந்து நிக்க வச்சிட்டோம். இப்ப பார்வதியை பத்தி பேசிட்டு இருக்கோம், பார்வதியும் கூட்டு போய் சேர்ந்து நிக்க வச்சிருவோம். ஸோ இது 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 வந்து ஒரு ப்ரோட்டோடைப். இப்படி கொண்டு போனா கொண்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ உருவாக்குறாங்க. இப்ப நீங்க மொத்தமாவே இந்த பிக் பாஸே நீங்க எப்படி பண்றீங்க? பார்வதி வெஸ் ரெஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட், ஆமாவா இல்லையா? அதுல எஃப்ஜேன்னு வராரு, சில நேரத்துல விக்கல் சித்திரம் வராரு, சில நேரத்துல மத்தவங்க வராங்க. ஸோ பார்வதியை நம்ம நிலையா வச்சிடறோம் பிகாஸ் ஆஃப் டாக்ஸிசிட்டி, அதுதான் உண்மை. பட் இருந்தாலும் அந்த டாக்ஸிசிட்டியை தூக்கிட்டு பார்வதி தான் சூப்பர் அப்படின்னு ஒரு குரூப் பேச 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 ஆட்டோமேட்டிக்கா அதை எதிர்க்க அவங்க நார்மலா நேரா கொண்டு போய் டாப் 2ல நின்றுவாங்க. அவ்வளவுதான். கேட்டா ஃபைனலா இது ஒரு கேம்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. எனக்கு ஒரு டவுட் சரோஷினி. இப்போ பிரச்சனை இங்க என்ன? பாரு வந்து ஆரம்பத்துல இப்படி ஒரு அலிகேஷன் வச்சுட்டு இப்ப கமுருட்ட வந்து இந்த மாதிரி லெட்டர்லாம் எழுதுறதுனாலதான் அந்த கான்டெக்ஸ்ட் நடக்குதா? கேக்குதா? அவங்க வந்து அந்த பார்வோட வீக்னஸா கண்டென்ட் மட்டும் இல்ல. இல்ல இந்த கான்டெக்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுது? இல்ல பொதுவாவே இந்த கான்டெக்ஸ்ட் கமருதீன் ஒரு அபியூசர். அவன் வந்து இவங்க கேம ஸ்பாயில் பண்றான். இதுதான் கான்டெக்ஸ்டே கம்ப்ளீட்டா கமருதீனை பத்தி. இல்ல இப்ப பாரு சைடுல வைக்கிறது லெட்டர் தான் கான்டெக்ஸ்ட். நீங்க லேட்டஸ்ட் லெட்டர் தான் கான்டெக்ஸ்ட். இல்ல லெட்டர் ஓகே. இப்போ லெட்டர் நேத்து நைட் அது இல்ல நிக், நான் நேத்து நைட்ட பத்தியே பேசல. நேத்து சாயங்காலம் வரைக்கும் அந்த லெட்டர் கண்டென்ட் யாருக்குமே தெரியாது. சொல்லு. இல்ல இப்போ இல்ல நான் முடிச்சுக்கிறேன். சிராஜ் 1 செகண்ட் இருங்க. இப்போ இந்த லெட்டர் வந்ததுல இருந்து என்ன கேள்வி வருதுன்னா, பேட் டச்லாம் அலிகேஷன் வச்ச பாரு வந்து இப்ப கமருதீனுக்கு வந்ததுல இருந்து இல்ல, அததான் நான் சொல்றேன். லெட்டர் வந்ததுல இருந்து இல்ல. சரி எதுனால பாருக்கு இப்ப கமருதீன் பிடிச்சிருக்குங்கறதான் கேள்வியா?
அதுவும் கேள்வி இல்ல. கமருதீன் அதாவது கமருதீன் கேம் வந்து பாருனால ஸ்பாயில் பண்ணப்படுதுன்னு எங்கேயாச்சும் ஒரு அக்யூசேஷன் வச்சப்ப, கம்ப்ளீட்டா இத எடுத்துட்டு வந்து எப்படி மாத்திட்டாங்கன்னா, இல்ல கமருதீன் தான் அப்யூசர். பார்வதிக்கு வந்து அது அப்போ பேட் டச்சா இருக்கு. ஐ மீன் அது நடக்கும்போது அவளுக்கு தெரியல. 2 நாள் கழிச்சு அவ ரியலைஸ் பண்றா அது ஒரு பேட் டச்ன்னு. அப்படின்னு இது ஒரு டிபேட்டாவே நடக்குது. இல்ல அதே அக்னாலேஜ் தானே ரோஷினி. அவங்க 2 பேரும் சாப்பிடுறப்போ அந்த வைல்ட் கார்டு வந்து இந்த பிரச்சனை ஓப்பன் அப் ஆகி பார்வதி போய் ஆமா நான் அப்படி சொன்னேன். ஆனா என்ன மன்னிச்சிரு அந்த டைம்ல நான் இப்படி இருந்தேன்னு சொல்லி 2 பேரும் அக்னாலேஜ் பண்ணி அவங்க ஓகே பண்ணிட்டாங்களே. அந்த அது விஷயத்த இது பேசப்படலையே. பெருசா அதுவே பெருசா பேசப்படலையே. எடுத்துக்காத. கமருதீனும் சொன்னானே பரவாயில்ல இத ரொம்ப பெருசு பேசிக்க வேணாம்னு அக்னாலேஜ் பண்ணி அது மியூச்சுவலா போயிடுச்சுல்ல. போச்சா? இத நம்ம பேசுறோமா? இத பேசி நம்ம விட்டுறோமா? ஆனா அதர் எண்ட்ல இது பேசவே படல. இது எப்படி பாவம்னா, கமருதீனுக்கு பார்வதியும் வேணும், கமருதீனுக்கு அரோராவும் வேணும். கமருதீன் பார்வை யூஸ் பண்ணி வோட் பேங்க இன்கிரீஸ் பண்றான். நாமினேஷன்ல வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏன் லூசு கூமுட்டைங்களா? அவன் நாமினேஷன்ல இருக்கணுங்கிறதுனால இல்ல இது இருக்கணுங்கிறது தானே கேமே. இது நான் எப்படி பார்க்கப்படுறேன்னா, பாரு வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து அந்த மாரி ஒரு அலிகேஷன் வச்சதுக்கு அப்புறமா, வைல்ட் கார்டு மூலமா அந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம், பாரு கமருதீன் வந்து பார்வதி வந்து மன்னிக்கிறான்ல. பரவால்ல இத விடுன்னு. அதுல இருந்து தான் பார்வதிக்கு வந்து கமருதீன் மேல இருக்கிற மரியாதையே மாறுது. அங்க இருந்து தான் அந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. அதுல இருந்து தான் கமருதீன் மேல பார்வதி ரொம்ப பிடிக்க போகுது நெறைய விஷயம். அப்படின்னு இல்ல எனக்கு இல்ல தோணுது. ஏதாவது இல்ல தான் இல்ல சொல்லுங்க. அதாவது ஹலோ சொல்லுங்க ஜோ. அதாவது எது யாருக்கு காத்து வருது சார்? சிராஜுக்கு. ஸோ நீங்க நீங்க சொன்னது பத்தி பாத்தீங்கன்னா ஒயில்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கமருதீன் கிட்ட இந்த கண்டென்ட் வருது. அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் ஆகுறாங்கன்றீங்க. அது கிடையாது. ஒயில்ட் கார்டு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் கவர் பத்தி பேசிட்டாங்க. ஸோ ஆமாமா. அதான் நெறைய கண்டெக்ஸ்ட் வைஸ் நடந்துச்சு. கான்வர்சேஷன் நெறைய அவங்களுக்குள்ள அதான் கான்ட்ரோவர்சி மாரி ஆமாமா நடந்துச்சுல்ல. அதான் நடந்துருச்சு. அவங்க 2 பேருக்கும் ஒரு க்ளோஸ்னஸ் இருந்துச்சு. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க 2 பேருக்குள்ள மியூச்சுவலா இருந்துச்சு. அது எல்லாமே ஓகே. இப்ப கமருதீன் மறந்துட்டா அதாவது கமருதீன் மன்னிச்சிட்டாரு. பார்வதி ஓகேன்ட்டாங்க. இப்ப நம்ம அத பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்றது கூட கரெக்ட். அப்படின்னா கமருதீன் ஒரு அபியூசர்ன்னு சொல்றது எந்த விதத்துல கரெக்ட் ஆகும் இல் அப்படின்றது தான் இப்ப என் கொஸ்டின். இல்ல கரெக்ட் தான். நீங்க இது அபியூசர் கமருதீன் இல்லங்கிறத நான் கேள்வியே கேட்கவாவே வரேன் நானு. ஏன்னா பாரு தானே அக்னாலேஜ் அதுதான் பண்ணி அதுதான் க்ளோஸா போறாளே. அவ ஏன் க்ளோஸா போறான்னா, கமருதீன் வந்து அதுதான். அந்த விஷயத்த இப்ப பெருசா எடுத்துக்க இப்ப வேணாம்னு சொன்னாங்க. இல்ல இப்ப எனக்கு எப்படி தெரியுமா தோணுது? கமருதீன் வந்து தனக்கு அகைன்ஸ்டா போயிட்டா, தனக்கு வந்து இந்த பழியோட நம்மளால வின் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக கமருதீன வச்சுக்கலாம். அப்படின்னு பார்வதிக்கு தோணுது கூட எனக்கு தோணுது. கரெக்ட் தான். இது யூகம் தான். நம்ம எல்லாரும் நினைக்கிறது இங்க ஆமா, யூகம் தான். ஆமா. கரெக்ட்டா? அதுக்காக அரோரா கிட்ட அவன் போயிட்டான்னா, கமுருவோடைய சப்போர்ட்டோ இல்ல நம்மளோட இதுவோ போயிரும். அப்படின்றதுனால அரோரா கிட்ட போக்கூடாதுன்னு கமுருவ ஹோல்ட் பண்றாங்க பாரு. பாருக்கு அந்த அஃபெக்ஷன்லாம் கமுரு மேல கிடையவே கிடையாது. அப்படின்னும் எனக்கு தோணுது. இதெல்லாம் மீறி இப்ப நான் ஏதாவது சொன்னேன்னா, பார்வதியோடைய பர்சனல்லாம் பேசுறாரு ஜோன்னு வரும். இதெல்லாம் மீறி நான் பொதுவாவே சொல்றேன். அந்த வீட்டுக்குள்ள இருக்க அத்தன பேருக்குமே கேர்ள் ஃபிரெண்டும் இருக்கு, பாய் ஃபிரெண்டும் ஆமாமா. இருக்கு. வீட்டுக்குள்ள லவ் கான்டென்ட்ன்னு ஒண்ணு ஒப்பேத்திட்டு இருக்காங்க. ஆமா. சோ இது வந்து மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல அப்படின்ற சீன்லாம் கிடையாது. இது வந்து பிக் பாஸ் காதல். ஆமா. அந்த ஷோ முடிஞ்சோனே வெளியில போயிடுவானே. வந்தோனே அவன் ஆமா. ஆளோட போயிருவான். இப்போ இதுல எங்க ஓகேவா? இப்ப கமருதீன் நீங்க அபியூசரா ஆதிரை இல்ல அவன் இன்னசென்ட் இப்ப மாரி தான் நீங்க இருக்கான். சொல்றீங்கல்ல, ஆதிரை வந்து எஃப்ஜேவ வந்து லவ் பண்ணாங்க. எஃப்ஜேக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்றீங்க. நான் இன்டர்வியூ எடுக்கும்போது ஆதிரை பாய் ஃப்ரெண்ட் தான் என் ஆப்போசிட்ல உட்கார்ந்திருந்தாரு. இத நான் என்ன பேசணும்? ஓ! ஓகே. புரியுதா உங்களுக்கு? நான் எல்லா கேள்வியும் ஆதிரை பாய் ஃப்ரெண்ட வச்சு தான் ஆதிரைய கேட்டேன். அதான் அப்ப இது ஒரு கன்டென்ட்க்காக பண்றாங்க. சோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி புரிஞ்சுச்சா? அப்ப வியனாக்கு இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க எஃப்ஜே ஒத்துக்கிட்டாரு. அவர் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குன்ட்டு. வியனாக்கு இல்லன்றீங்களா? இல்ல அவங்க இருக்குன்னு சொன்ன மாரிலாம் இருக்கு. சொன்னாங்கன்னு நெனைக்கிறேன். வெளிய ஆள் இருக்கு. அப்புறம் அப்புறம் அப்ப இங்க எல்லாருமே இத ஒரு கன்டென்ட்டா கொண்டு வந்து இந்த கன்றாவிய நம்மள பார்க்க வைக்கிறாங்க. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பட்சத்துல, இது வந்து பார்வதி அவர்கள் வந்து இப்ப கமருதீனை ஆக்சுவலா கூட வச்சிருக்கிறது ரொம்ப சிம்பிளான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு மென்டல் பிரேக் டவுன் ஆகும்போது, கூட ஒருத்தன் உட்கார்ந்து கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். கொட்டுறதுக்கு. அந்த கொட்டுற ஆளு கமருதீனா இருக்கணும்னு பார்வதி விரும்புறாங்க. ம். அவ்வளவுதான்.
ஓகேவா? வேற இந்த எமோஷனல் பாண்டிங், லொட்டு லொசுக்கு இந்த வெளியில போனதுக்கு அப்புறம், அதான் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. நான் வெளில வரேம்மா, நான் எல்லாத்தையும் பேசுறேம்மா, நானே வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேம்மா. வெளில போய் என்ன சொல்லுவாங்க? இந்த கேம்ல இப்படிதான் ஆடணும். நான் அப்படிதான் ஆடினேன். நான் இப்ப என் வேலைய பார்க்குறேன். அவங்க அவங்க வேலைய பார்க்கணும்னு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நாம தான் வெளியில உட்காந்துக்கிட்டு லூசுத்தனமா பார்வதி ஃபேன்ஸ் தான் பாரு, கம்ருன்னு உட்காந்து ரீல்ஸ போட்டுக்கிட்டு, பேக்கிரவுண்ட போட்டுட்டு, லவ் கன்டென்ட்ட போட்டுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. எல்லாருமே இங்க வந்து ஆ அது பேர் என்ன? அமீர் பாவனியா மாறிட முடியாதுல்ல. கரெக்ட். இப்போ அந்த அலிகேஷன் அவனுக்கு தெரிய வந்து அத பேச வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறமா, அவனுமே ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறான்னு ஃபீல் ஆகுது. அதாவது நானா வந்து எந்த விஷயம் பண்ண அவளா தான் இனிஷியேட் பண்ற மாரி தான் அவன் அந்த மாரி அத வச்சுக்கிட்டான்னு தோணுது. இதுல அவன் என்னத்த அப்யூஸ் பண்ணான்? எனக்கு அதுதான் இங்க கேள்வியா இருக்கு. இப்போ அவன் அப்படி அதுதான் போனதே சொல்றேன். பிரச்சனை ஆக்சுவலா தானே. என்ன சொல்றாங்கன்னா, தேவன்ற வரைக்கும் பார்வதி கூட இருந்து, இப்போ அரோரா கிட்ட போயிட்டான். எனக்கு புரியல. அவனா என்ன போலயே! அவன் கிட்ட தானே என்ன வராங்க. இல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இதே பார்வதி பண்ணியிருந்தா, பார்வதி கேரக்டர் பேசுவாங்களா? அவன் நல்ல வேலை அதனால மூவ் இப்ப ஆன் ஆயிட்டான். இப்ப நான் என்ன கேட்கிறேன், சரி ஓகேப்பா. இப்ப இப்படி சொல்றீங்களே அரோரா கிட்ட போயிட்டான்ட்டு. பார்வதி கூட தான் ஐஸ்கிரீம் வாங்கும்போது, சபரி என்ன மாரியே சிங்கிள், என்ன மாரியே இப்படி, என்ன மாரியே அப்படி, நான் என்னையே ஃபீமேல் வெர்ஷன்ல பாக்குறேன். இதெல்லாம் அவன் சிங்கிள், நான் சிங்கிள்ன்றத எதுக்கு அங்க மென்ஷன் பண்ணணும்? அப்ப சிங்கிள் மென்ஷன் பண்றாங்கல்ல, அப்புறம் என்ன கம்முக்கு காதல் லெட்டர் எழுதணும்? இதுல எதுல உண்மை? ஆக்சுவலா இது அரோராவோட அங்க கமருதீன் தான் எல்லார் இதுல ரொம்ப முன்னாடியும் தான இன்வால்வ்மெண்டா சிங்கிள்னு மென்ஷன். இருக்கான். அவன் வந்து மேரேஜ் லெவலுக்கு பேசிட்டு இருக்கான். நான் வெளியே போயிட்டு அவங்க வீட்டை கன்வின்ஸ் பண்ணணும், வைக்கணும். அவ வந்து ஹிந்துங்கிறனால எனக்காக யோசிக்கிறா போல இருக்குன்ற லெவலுக்கு அவன் தான் ஆமா. டீப்பா யோசிக்கிறான். பைத்தியக்காரன். அவனோட கேம் ஸ்பாயில் ஆயிருமோ அப்படின்னு பயந்து தான் சம்டைம்ஸ் வந்து பேக் வாங்குறானே தவிர, அவனுக்கு வந்து இவங்கெல்லாம் ஒரு பேர் கட்டுறாங்கல்ல அந்த மாதிரி கிடையாது. செகண்டரி அவனுக்கு என்ன ஆக்சுவலா அவ வந்து அலிகேஷன் வச்சானே தெரியாது. அந்த வைல்ட் கார்டு வந்தப்ப பார்வதியா தான் போய் அப்பாலஜைஸ் பண்ணி என்னன்னே சொல்லாம அப்பாலஜைஸ் பண்ணுவா. மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேணான்னு தான் விலகி போவான். இவ தான் நிறைய இன்சிடென்ட்ல வந்து நீ வேணுங்கிற மாதிரி வந்து வந்து புல் பண்ணுவா. அது வந்து இதுல வந்து கமருதீன் அவனுக்கு வந்து வினோத், அரோரா இவங்க 2 பேரும் தேவை. அவன் வந்து வியானாட்ட சொல்லும் போதும் சொல்றான், எனக்கு இவங்க 2 பேரும் பேசலன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் ஆனா அதே டைம் எனக்கு பார்வதிட்ட ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த க்ளோஸ் ஸ்பேஸ்ல இருக்கிறனால அவன் சொல்றான், எனக்கு வினோத் இந்த வீட்ல ரொம்ப முக்கியம், எனக்கு வினோத் கிட்ட பேசாம இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றான். ஸோ பார்வதி கிட்ட பேச இவங்க 2 பேரும் அவன்கிட்ட அவ்வளவு க்ளோஸா இருக்க மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு ஜென்யூனிட்டி தேவைப்படுது அந்த இடத்துல. அது லைட்டா பார்வதிட்ட மிஸ் ஆகுது. அதனாலதான் அவன் பயப்படுறான். வேணாம் நான் தனியா இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் விலகி விலகி போறான். இதுல அரோராவ கேம் பிளே எப்படி பாக்குறீங்க ஜோ? அரோரா தான் யாருமே பண்ண முடியாத பார்வதியை வச்சு செய்யற மாதிரி இருக்கு அமிர்தனை வச்சு. சரி, இது வந்து நான் அப்படியே விஜய் விஷால், அன்ஷிதா, தர்ஷிகா ஓகே, நான் அப்படியே பாக்குறேன். இல்ல ரீசன்ட் டேஸ்ல ஆனா அரோராவோட டிஃபரன்ஸ் கேம் என்னன்னா தர்ஷிகா பார்வதி அளவுக்கு நெகட்டிவ் கிடையாது. அண்ணா கமருதீனும் விஜய் விஷால் அளவுக்கு கிடையாதுதான். புரியல. கமருதீனும் விஷால் மாதிரி இல்ல. அவன் 2 பேருக்கும் ஹோப் கொடுத்தான். ஆனா அவன் அப்பத்துல இருந்து அரோராக்கு ஹோப் எல்லாம் தரல. அவன் ஃப்ரெண்ட் ஜோன்ல தான் நிக்கிறான். இல்ல இதான் நான் அது சொல்ல அது ட்ரை ஃப்ரெண்ட் பண்றேன். ஜோன் தான். இல்ல அதத்தான் நான் சொல்ல வரேன். டிஃபரன்ஸ் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஊடால ஏதோ ஹோஸ்ட் இஸ் ஃபேசிங் கனெக்டிவிட்டி இஷ்யூன்னு சொல்லி நம்பி பேச ஆரம்பிச்சேன். நடுவுல பூந்துட்டேன். சரி ஓகே. சரி. சோ இதுல வந்து அந்த ஹோப் அப்படின்றதுல இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு கிளியரான தாட்ல இருக்காங்க. ஒரே ஒரு கிளிப் எனக்கு வந்துச்சு. அதை தவிர ஓகே, நல்ல விஷயம். அரோராவும் கமருதீனும் மடியில ஓகேவா? படுத்த கிளிப்பா? சோ இல்ல மடியில படுத்த கிளிப் இல்ல. உட்கார்ந்து இருக்கும்போது கையை தூக்கி தன் கன்னத்தில் வைத்த கிளிப். ஓகே. அரோரா விக்கல்ஸ் ஆ, தூக்குனாரே அந்த கிளிப் பாத்தீங்களா? ஆமா. வாட்டர் மெலானே தூக்கிட்டார் அரோராவ. அந்த விக்கல்ஸ் தூக்குறத பத்தி பேசிட்டு அந்த இருக்க எனக்கு தூக்ஸ் புரியல. அந்த தூக்ஸ் இல்லனா நான் இந்த தூக்கல்ஸையும் அனுப்புறேன். என்னம்மா அதெல்லாம் இப்ப இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் கருமம் என்னத்த எதுல போய் சர்ச் பண்ணணும்னே எனக்கு தெரியலமா. அண்ணா இப்படிலாம் சொல்லாதீங்க. நேத்து நேத்து 3 கண்டென்ட் கமருதீன் இல்லம்மா, அரோரா கனி மடியில. விஷயத்துல நிறைய ஏஐ போட்டோஸ் வெளியில வருது. கனி விஷயத்துல கனி எஃப்ஜே வெயிட் நிறைய வருது. ஏது நேத்து அந்த சோஃபால காலுக்கு மேல உட்கார்ந்து இல்ல இருந்ததா? நிறைய வருது. நம்ம செக் பண்ணணும். அது ரொம்ப தப்பு. செக் ஆனா பண்ண வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டு விட்டேன். அது ரொம்ப தப்பு இல்ல. ஆனா
அது நிறைய வருது. கனி மேல ஏன் இவ்வளவு காண்டு ஒரு ஒட்டுமொத்த மக்களுக்கு எனக்கு புரியல. ஹேஷ்டாக் கனி சனின்னு போடுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? எனக்கு இப்ப வரைக்கும் அது புரியவே இல்ல. அராஃபா உள்ள இல்லையோ? நல்ல இல்ல வேலை. அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் தான், அந்த ஹோஸ்ட் அவங்க தான். அதனாலதான் இந்த ஹேட் இன்னும் யோ ஏறுது. நிக்கே இல்ல கனி புரியல. தப்பான சீசன்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க. இந்த சீசன் அவங்களுக்கு இது செட் ஆகல. அவங்க போன சீசன் வந்திருந்திருக்கலாம். இந்த சீசனே கொஞ்சம் ஆனா டிஃபரெண்டா இருக்கு. அதுல இவங்களுக்கு ஆனா செட் ஆகல. ஒரு சைடு கேப்ல இல்ல வோல்ஃப் என்ன முடிச்சு விட்டு போயிருப்பீங்க. அ- இல்ல ரோஸ்? அதுதான் இல்ல நிக்கே புரியல. இல்ல இல்ல ஏ நிக்காது. ஸ்பீக்கர்ஸ்னா நம்ம ஸ்பீக்கர்ஸ் இல்ல, வெளியே சொல்றேன், ஆப்போசிட்ல ஐயோ பேசுறவங்க நம்மள. நான் சொல்றேன். எனக்கு தெரியுது, அது புரியுது. இல்ல நானே பதறிட்டேன். ஹோஸ்டும் ஸ்பீக்கரும் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு 2 பேர் தங்கச்சிங்களாச்சு. ஐயோ நான் யாரையும் ஸ்பெசிபிக்கா சொல்ல, நான் ஜென்ரலா சொல்றேன். சொன்னேன். சொன்னேன். ஓகே, அதான் சொல்றேன். சில பேர் பார்வதி ஏதாவது சொன்னாலே அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறவங்களுக்கு அஜெண்டா செட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பண்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் தேவையில்லாதது மாதிரி தோணுது. இருக்கிற விஷயத்த பேசலாம். எனக்கு ரொம்ப கொண்டு வர எனக்கு வந்து மாதிரி. நான் எல்லாத்தையுமே கண்டிக்கிறேங்க. எனக்கு ஹேஷ்டாக் பீடை பார்வதிலயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகேவா? எனக்கு வந்து ஹேஷ்டாக் கனிலயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஹேஷ்டாக் வக்ரம் விக்ரம்லயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் என்ன சொல்றேன், இது ஒரு கேமா பார்த்துட்டு மூவ் பண்றீங்கன்னா ஹேஷ்டாக விட்டுருங்க. சரியா? நீங்க ஒரு ஹேஷ்டாக் போட, அவனுங்க பலுக்கு 4 ஹேஷ்டாக் போட, கடைசியில நீங்க எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருவீங்க. வெளியில வந்து அந்த கண்டஸ்டன்ஸ் தான் அதை லைஃப் லாங் ஹேண்டில் பண்ணணும். அது வேணாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு தவறு பண்ணல. அந்த அளவுக்கு நீங்க போட்டு அடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகேவா? அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்க யாருமே எல்லாரும் வேற வேற ஃபேனா இருப்பீங்க. ஸோ தட் ப்ளீஸ் அத மட்டும் யாராவது அது மாதிரி போட்டா அத ஷேர் கூட பண்ணாதீங்க. ரீட்வீட் கூட பண்ணாதீங்க. Joe, I am not fan for anybody in this season. Let me clear it. இல்ல நெட்டாஜி, இருந்தாலும் ஃபேன் கண்டிப்பா இருப்போம். பிக் பாஸ்க்கு நம்ம ஃபேன். அதனால தான் இப்ப இத்தனை பேர் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். சீசன் பார்த்துட்டு ஃபேனா இருக்கலாமா வேணாமான்னு அந்த டவுட்டே வருது எனக்கு. கரெக்ட். அது கரெக்ட். அது நியாயமான பேச்சு. இந்த அடுத்த சீசன்ல ரோஷினி போவாங்க. நம்ம எல்லாம் ஃபேனா இருப்போம் ரோஷினிக்கு. ஐயோ, எனக்கு என்ன வருத்தமா இருக்கு, பயமா இருக்குன்னா, இந்த பேச்சு பேசினியே உள்ள போடி, அது ஒருத்தர் எல்லாம் வெயிட் பண்றாரு அடிக்க. பயமா இருக்கு. ஜோ ப்ரோ ஒன்னு பேசணும் ப்ரோ, சொல்லலாமா? பேசுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, தாராளமா. என்ன பேசுறாரோ? பேசணும்ட்டு போயிட்டாரு. மீட்ல பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸ்டீவ் மியூட்ல இருக்கீங்க. ஸ்டீவ் பேசுங்க. ஸ்டீவ் என்ன ஸ்டீவ்? ஸ்டீவன் பேர் வச்சுட்டு வந்தாலே பிக் பாஸ் கண்டென்ட் கொடுப்பாருன்னு நினைச்சுதான் எஸ் அதான் வெயிட் சார். பண்றோம். ஜோ ப்ரோ சாரி. ப்ரோ இப்போ ஒன்றும் இல்லை, பார்வதி இப்போ சப்போர்ட் பண்றேன். பட் ஒரு ரீசன், இப்போ கம்ருதீன் மேல அந்த ஃபேக் அலிகேஷன் வச்சது இப்போ மூடிட்டாங்க. திவாகர் கிட்ட சொன்னா அவன் போய் சொல்லல. பட் இதுவே பெருசாகி இந்த ஃபேக் அலிகேஷன் கம்ருதீனை வெளியே அமிச்சிருந்தா அது அவன் பேட் நேம் ஃபுல்லாவே ஸ்பாயில் ஆயிருக்கும்ல. அது ஏன் பெருசா சேனலும் எடுக்கல. ஃபேக் அலிகேஷன் வச்சா அவன் அந்த கன்சர்னே இல்லாத மாதிரி இவன் கிட்ட போய் எப்படி பேசுறான் அது எதுவுமே தெரியல. அது இவன் மேல பாயின்றதால வச்சதால அது பெருசு படுத்தலையா? இப்ப இன்கேஸ் அவன் வெளியே போயிருந்தா இது இந்த இந்த பேரோடய போயிருப்பான். அது உண்மையா ட்ரூத்தா ப்ரூவ் பண்ண வேண்டிய இப்ப அது கூட அவங்க ப்ரூவே பண்ணலையே. இப்ப அதுதாங்க சொல்றேன். எப்படி இருந்தாலும் வெளில வந்து தெரியும். ஓகேவா? அது புட்டுன்னு போயிரும். அது வெளியில வர்றதுக்கு தான் இந்த ஷோவே நடக்குது. பூர்ணிமா வெளியில வந்துட்டு பார்த்துட்டு விஷ்ணுவை பத்தி ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கண்டென்ட் கமருதீன் வெளில வந்துட்டு பார்வதி பத்தி சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணுவோம். எல்லாம் எக்ஸ்பெக்டட் தான். ஆனா இன்னொன்னு கூட ப்ரோ, இப்ப டாஸ்க் அவங்க 2 நாள் வேலை செஞ்சாங்க. ஓகே வேலை செஞ்சாங்க. பட் அவங்க அந்த 53 நாள்ல எந்த டாஸ்க்கும் எந்த வேலையுமே செய்யல. இந்த 2 நாள் மட்டும் தான் அவங்க செஞ்சிருக்காங்களே. இப்ப அந்த 53 நாள் செய்யாத யாருமே பேச மாட்டாங்க. இந்த 2 நாள் செஞ்சதை மட்டும் ஏன் இவ்வளவு பேசுறாங்கன்னு தெரியும். ஏன்னா 53 நாள் செய்யாத ஒரு சாதனையை அவங்க இந்த 2 நாள்ல செஞ்சுட்டாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. ஜோ வெயிட், லெட் மீ கிளியர். இப்போ டாஸ்க்ல அவங்க 55 நாளோ இல்ல ப்ரீவியஸ் டேஸ் அவங்க பண்ணலன்னா திஸ் ஐ ஒன்ட் அக்ரி அட் ஆல். நீங்க வந்து ஆஸ் அ கண்டெஸ்டன்டா பார்வதி எந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பண்ணலன்னு சொல்லுங்க, ஐ வில் அக்ரி டு இட். பட் ஒரு டாஸ்க் பார்வதி 55 நாளோ இல்ல 54 நாளோ பண்ணலன்னா தட் ஐ ஒன்ட் அக்ரி அட் ஆல். ஹோட்டல் டாஸ்க் வந்து அவங்க கேரக்டரை ஒழுங்கா பண்ணலையா? அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கும் போது she didn't hold up that character. as a contestant அவங்க ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்குக்கு அத வந்து அவங்க மிஸ் பண்றாங்க, ஒரு ப்ராப்பரா ஒர்க் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லுங்க. ஐ டு அக்ரி டு இட்.
டாஸ்க்னு வரும்போது she is holding that character right. அது எப்படி நீங்க நித்யாஜி இண்டிவிஜுவல் கண்டெஸ்டன்ட் நீங்க மிக்ஸ் பண்றீங்கன்னா நித்யாஜி கேள்வியா இருக்கு. இல்ல நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? டாஸ்க கொடுத்தாதான் அவங்க வேலை பார்ப்பாங்க. டாஸ்க் நான் டாஸ்க்ல அவங்க நான் டாஸ்க் பிஹேவியர் அவங்களுக்கு வேற டாஸ்க் கொடுத்தா அப்படின்னு some சொல்ற மாதிரி. people are not doing it இல்ல ஜோ. அதையும் தானே அட்ரஸ் பண்ணணும். இப்போ நேத்து அவர் கேட்டாரு இல்ல, நீங்க ஒரு தலையாவும் எதுவும் பண்ணல, ஒரு நீங்க சொல்லுங்க, ஹோட்டல் டாஸ்க் அவங்க பண்ணாங்கல்ல, சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்றீங்கல்ல. நான் சூப்பரா இருந்துச்சா சூப்பரா இல்லையான்லாம் இல்ல, பட் she was in that character right or wrong? ஏங்க எல்லாருமே தாங்க அந்த வீட்ல கேரக்டர்ல இருக்காங்க, ஏங்க அவங்கள மட்டும் ஸ்பெஷலா பாக்குறீங்கன்னு தான் கேக்குறேன். திவ்யா அந்த கேரக்டர் ஹோல்ட் பண்ணாங்களா? மேனேஜர் கேரக்டர் விக்ரம் ட்ராப் அவுட் பண்ணாரு. அப்புறம் அது ஒரு பிராங்க் டாஸ்க்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க என்னையும் சேர்த்துக்கலாம்ல சாண்ட்ரா. நானும் ஏங்க அதே விஷயத்துல நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா இப்ப இந்த 2 days ஒர்க் பண்ணதுதான் பெருசுனா, அப்படின்னா பார்வதி விட எல்லாருமே பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காங்க, இவங்க மட்டும்தான் இந்த ஒர்க் பண்ணிருக்காங்கன்றது பெருசு இல்ல. My question to Joe bro, not to you. Joe நீங்க சொல்லுங்க. இல்ல நித்யா இவ்ளோ ரூடா இருக்க வேணாம் நித்யா. நித்யா நீங்க இவ்வளவு சூடா இருக்க வேணாம். எனக்கு என்ன ஒரு क्वेश्चन கேட்டாரு. வச்சு எல்லா நாளையும் அவங்க ஒயிட் கிளாஸ் அடிக்கிறீங்க. அதனால தான் I was saying this, nothing personal here. ஒரு நிமிஷம். ஓகே நித்யா, நம்ம குரூப்ல பேசும்போது நம்ம குரூப்ல எல்லாரையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிரும். ஓகே, இப்ப நித்யா சொல்றத படி வச்சு பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த டாஸ்க் வச்சா அவங்க விளையாடுறாங்க அப்படின்னா, அவங்க இப்ப 2 டாஸ்க் சொல்றீங்க, ஆனா நான் பார்த்த நிறைய டாஸ்க்ல ஸ்பாயிலராகவும் அவங்க இருந்திருக்காங்க, டாஸ்க் ஸ்பாயிலராகவும் நான் பார்த்திருக்கேன். ஸோ அந்த கான்டெக்ட்ல போனா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 டாஸ்க்ல அவங்க வேலை பார்த்திருக்காங்கன்னு சொல்றீங்க, ஓகே சூப்பர். இப்ப அந்த 2 டாஸ்க்ல அவங்க வேலை பார்த்துட்டாங்க, அவங்க மட்டுமா வேலை பார்த்தாங்கன்ற கொஸ்டின் மார்க் தான் நான் வைக்கிறேன். ஓகே, அப்ப ஏன் அவங்களுக்கு மட்டும் அந்த பிரிவிலேஜ் தரணும்? அவங்க மட்டும் தான் டாஸ்க் ஸ்பாயிலரா இருக்காங்களா? அவங்களும் இருக்காங்களா இல்லையான்னு தான் நான் கேட்டேன். அப்ப அதே மாதிரி தான் நீங்க கேட்ட கேள்விக்கும் சேம் ஆன்சர். நம்ம ஆனா நம்ம எல்லாரையும் சொல்லியிருக்கோம், டாஸ்க் ஸ்பாயிலரா இருக்காங்கன்னு நம்ம வாட்டர்மெலனை சொல்லியிருக்கோம், சாண்ட்ராவை சொல்லியிருக்கோம், திவ்யாவை சொல்லியிருக்கோம், இவங்களை சொல்லியிருக்கோம், எல்லாமே சொல்லியிருக்கோம் டாஸ்க்ல பண்ணும்போது, சரியா? ஆனா பிரிவிலேஜ் மட்டும் ஏன் பார்வதி எடுத்துக்கிறாங்க? பார்வதி ஃபேன்ஸ் ஏன் அதை எடுத்துக்கிறாங்க? அது மட்டும் தான் எனக்கு கொஸ்டின். இப்போ ராஜா ராணி டாஸ்க் வந்தது இல்ல ஜோ, இப்போ அதுல அவங்க வந்து அந்த பிரின்சஸா ஆயிட்டதுக்கு அப்புறம் ஒரு சில இடத்துல எல்லாம் அவங்க வெளியில அதுல இருந்து வந்துட்டாங்க. அந்த டபுள் மீனிங் அது எல்லாமே தப்பு தான். நான் இதையும் தான் அட்ரஸ் பண்ணேன். இன் அனதர் ஸ்பேஸ் இதையும் தான் நாங்க அட்ரஸ் பண்ணி பேசணும். இட் இஸ் நாட் லைக் நாங்க ஒரு பர்டிகுலர் விஷயத்த நாங்க எடுக்கிறோம்னா அத வந்து ஒரு ஃபேவரட்டிசமோ இல்ல இவங்க என்ன பண்ணாலும் இவங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். இல்ல நான் உங்களை சொல்ல நித்யா, நான் பொதுவா சொல்றேன். நான் நித்யா அப்படின்னா நான் நித்யாவை சொல்ல மாட்டேன். இப்ப ரிவ்யூவர்ஸ் வந்து பயாஸ்டா இருக்காங்க அப்படின்னா அது பொதுவான கருத்து. ஜோ பயாஸ்டா இருக்காங்கன்னு சொன்னா அது என்ன வித்த கருத்து, ஓகேவா? நான் பொதுவாக அவங்கள ஃபேன்ஸ் நினைச்சிட்டு ஒரு பிரிவிலேஜ் கொண்டு வராங்கல்ல, அந்த பிரிவிலேஜ் தான் நான் பேசிட்டு இருக்கேன். டிஃபரன்ஸ் இருக்கு, நான் அதான் சொல்றேன். நீங்க ஒரு குரூப்லயோ பேசலையோ நான் பேசினேன் இல்ல அங்க 2 பேர் பேசினாங்கன்றது மேட்டர் கிடையாது. பட் ஹோல் நான் சோசியல் மீடியால பாக்குறத வச்சு பேசுறேன். பட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கஷன் ஜோ. சீசன் 7ல அர்ச்சனாக்கும் அந்த நான் டாஸ்க் வந்து பண்ணவே மாட்டாங்கன்னு ஒரு இது இருந்தது, கான்ட்ரவர்சி. அவங்க வந்து சமையலோ இல்ல கிளீனிங்கோ பண்றது இல்லை அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எப்படி வந்து எடுத்துக்கிறது? நான் டாஸ்க் இப்போ நான் டாஸ்க் பண்ற கனிக்கு வந்து அது ஒரு அட்வான்டேஜா தான் பார்க்கப்படுது. ஸோ நான் டாஸ்க் பண்ணாதவங்களுக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே. அதையும் மீறி தானே அவங்க ஜெயிக்கிறாங்க, இல்லைன்னா அதையும் மீறி தானே அவங்க கேம் பிளே பண்றாங்க. மியூட் போட்டீங்க ரோஷினி. இல்ல ரோஸ் புரியல. நாள்ல சாரி நீதாம்மா ஹோஸ்ட். ரூடா இருந்ததனால இல்ல எனக்கு பஞ்சாயத்து சொல்லுங்க. புரியல கைஸ். அப்படியே
என் பக்கம் திரும்பி என்ன ஏறக்கூடாது. கோவஸ்னு ஒருத்தி பக்கத்துல உட்கார்ந்து இல்ல மியூட்டா போட்டீங்களே ரோஷினி. அப்படி ஒண்ணும் கான்ட்ரவர்சியலா பேசலையே அப்படின்னு நினைச்சேன் நானு. பஞ்சாயத்து பண்ணும்போது இப்படி பண்றதா? பஞ்சாயத்து நீங்க பேசுங்க. இல்ல இல்ல அதான் இப்ப நான் டாஸ்க் பண்ணாதவங்களுக்கு அது டிஸ்அட்வான்டேஜ். அதையும் மீறி தானே அவங்க கேம் பிளே பண்றாங்க அப்படிங்கறதா என்னுடைய கொஸ்டின். இப்ப கனிக்கு ஆதரவா சொன்னீங்களா இல்ல பார்வதிக்கு இல்ல ஆதரவா இல்ல சொன்னீங்களா? ஜெனரலா கேக்குறேன். நான் டாஸ்க் வந்து பண்ணாதவங்களுக்கு அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இப்ப கனி அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த சமையல் எடுத்துக்கிட்டாங்கன்னா, இதத்தான் அவங்க வெளியிலயும் பண்ணியிருக்காங்க, அந்த வீட்டுக்குள்ளேயும் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெளியில ஒரு கேம் ஷோலயும் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்களுடைய பவர்ஃபுல், அதாவது எப்படி எஃப்ஜேக்கு வந்து பீட் பாக்ஸ் வருதோ, எப்படி விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஸ்டாண்டப் காமெடி வருதோ, எப்படி கானா வினோத்துக்கு கானா பாட்டை இன்ஸ்டன்டா எழுதி பாட தெரியுதோ, கனிக்கு சமைக்க மட்டும்தான் தெரியும். ஆனா நம்ம எல்லாரும் என்ன அடிச்சாங்க? சமைச்சு எல்லாரையும் வளைச்சு போட பாக்குறாங்க. சமைச்சே செய்ய பாக்குறாங்க. ஆனா சமையல் வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது எப்ப அவங்க அதே பேசுறாங்க? பார்வதி எல்லாருக்கும் 15 பேருக்கு பார்வதி சமைக்கும் போதுதான் பேசுறாங்க. கனி அவர்கள் செய்யும் போது கனி அவர்கள் மட்டுமா செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனி அவர்கள் கொஞ்சம் ஹெல்ப்பும் இருந்தாங்க. 5 ஓகே, பார்வதிக்கு ஹெல்ப் இல்ல. கிச்சன் டீம்ல 5 members will be there for helping it. அதத்தான் சொன்னேன் நித்யாஜி. நான் என்னமோ சொல்லாத மாதிரியே சண்டைக்கு வரீங்க.